ஆர்ஜின் பை டான் ப்ரவுன். அத்தியாயம் 36. உன்னுடைய செயல் திட்டம் இன்னும் முடியவில்லை என்று எவிலாவின் போனில் தெரிவித்தது ஒரு குரல். தன்னுடைய எஜமானரின் செய்தியை கேட்டபோது ஊப்பரின் பின்னிருக்கையில் இருந்த எவிலா கவனமாக நிமிர்ந்து உட்கார்ந்தார். நாம் எதிர்பாராத ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என அவரை தொடர்பு கொண்டவர் விரைவான ஸ்பானிஷில் கூறினார். நீ பார்சிலோனாவுக்கு திரும்ப வேண்டும், உடனே. பார்சிலோனாவா? மேற்கொண்டு சேவைக்காக மேட்ரிட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றுதான் எவிலாவுக்கு சொல்லப்பட்டிருந்தது. நான் நம்புவதற்கு காரணம் இருக்கிறது என அந்த குரல் தொடர்ந்தது. அதாவது மிஸ்டர் கிறிஷின் 2 சகாக்கள் அவருடைய அறிவிப்பை தொலைவில் இருந்தபடியே இயக்குவதற்கான வழியை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் இன்றிரவு பார்சிலோனாவுக்கு பயணமாக இருக்கிறார்கள். எவிலா நிமிர்ந்தார். அதற்கு சாத்தியம் இருக்கிறதா? நமக்கு இன்னமும் உறுதியாக தெரியாது. ஆனால் அவர் அப்படி செய்துவிட்டால் அது நம்முடைய கடின உழைப்பை அனைத்தையும் ஒன்றில்லாமல் செய்துவிடும் என்பது மட்டும் நிச்சயம். எனக்கு பார்சிலோனாவில் ஒருவர் இருந்தாக வேண்டும், விவேகம் உள்ளவராக. முடிந்தவரை விரைவாக ஒருவரை பிடித்துவிட்டு என்னை கூப்பிடு. அத்துடன் அந்த அழைப்பு நிறைவுற்றது. அந்த கெட்ட செய்தி எவிலாவை விசித்திரமான முறையில் வரவேற்றது. நான் இன்னமும் தேவைப்படுகிறேனா? பார்சிலோனாவில் இருந்து மேட்ரிட் வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் இந்த நள்ளிரவில் ஒரு அதிவிரைவு நெடுஞ்சாலையில் உச்சக்கட்ட வேகத்தில் சென்றால் சில மணி நேரங்களே ஆகும். ஒரு கணத்தை கூட வீணடிக்காமல் தன்னுடைய துப்பாக்கியை உயர்த்திய எவிலா ஊப்பர் ஓட்டுநரின் தலைக்கு நேராக வைத்தார், அழுத்தினார். அவனுடைய கைகள் ஸ்டீரிங்கில் விரைப்பது தெளிவாக தெரிந்தது. பார்சிலோனாவுக்கு அழைத்துப்போ என்று கட்டளையிட்டார் எவிலா. விக்டோரியா கேஸ்டைஸ் நோக்கி அடுத்து வந்த வழியில் புகுந்த ஓட்டுநர் கிழக்கு நோக்கி A1 நெடுஞ்சாலைக்குள்ளாக வண்டியை துரிதப்படுத்தினான். அந்த நேரத்தில் அந்த சாலையில் வந்து கொண்டிருந்த வண்டிகள் என்றால் அவை தடதடக்கும் டிராக்டர்கள் மட்டுமே. அவையும் கூட பாம்போலோனாவிலும் யூசேவும் லீட்டா ஆகியவற்றிற்கும் நின்றுவிட்டு இறுதியாகத்தான் மெடிட்ரேனியன் கடலில் உள்ளவற்றிலேயே மிகப்பெரிய துறைமுக நகரங்களுள் ஒன்றிற்கு சென்று சேரும். அதுதான் பார்சிலோனா. இத்தருணத்திற்கு அவரை இட்டு வந்திருக்கும் விசித்திரமான நிகழ்வு சங்கிலியை எவிலாவால் நம்பவே முடியவில்லை. என்னுடைய ஆழ்ந்த அவநம்பிக்கையின் ஆழத்திலிருந்து என்னுடைய மிகுந்த புகழ்மிக்க சேவையின் தருணத்தை நோக்கி நான் எழுந்திருக்கிறேன். சட்டென்று அந்த படுபாதாளத்திற்கு திரும்பிய எவிலா செவைல் கதீட்ரலின் புகை நிரம்பிய பலிப்பீடத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தார். இரத்தக்கரை படிந்த கூலத்தில் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையை தேடினார். திடீரென்று அவர்கள் நிரந்தரமாக காணாமல் போய்விட்டதை உணர்ந்தார். அந்த தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு பின்னர் எவிலா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறவில்லை. அவர் தன்னுடைய படுக்கையிலேயே உருண்டு கொண்டிருந்தார். இருளாலும் வெஞ்சினத்தாலும் அவரை சுற்றி போர்த்திருந்த இருளார்ந்த பாதாளத்திற்கும் அவரை இழுத்துச் செல்லும் பயங்கரமான சாத்தான்களின் முடிவற்ற கொடுங்கனவுகளால் விழுங்கப்பட்டு குற்ற உணர்வில் மூச்சு திணறிக் கொண்டிருந்தார். இந்த பாதாளம்தான் மாசகற்றியாகும். அவருக்கு அருகாமையில் இருந்த உயிர் மீண்டவர்களுக்கு உதவ தேவாலயத்தால் பயிற்றுவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான துயர் ஆலோசகர்களுள் ஒருவரான ஒரு கன்னியாஸ்திரி கூறினார். உன்னுடைய ஆன்மா இருண்ட அந்தரத்தில் மாட்டிக்கொண்டுள்ளது. மன்னிப்பளிப்பதே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி. இதை செய்தவர்களை மன்னிக்க நீ ஒரு வழி காண வேண்டும், அல்லது உன்னுடைய வெஞ்சினம் உன்னை அப்படியே விழுங்கிவிடும். அவர் சிலுவையை குறியிட்டு கொண்டாள். மன்னிப்பதே உனக்குண்டான ஒரே விமோசனம். மன்னிப்பதா? எவிலா பேச முயற்சித்தார். ஆனால் சாத்தான்கள் அவர் தொண்டையை நெரித்தன. அத்தருணத்தில் பழிக்கு பழி மட்டுமே ஒரே விமோசனமாக தோன்றியது. ஆனால் யாருக்கு எதிரான பழிக்கு பழி? அந்த குண்டுவெடிப்பிற்கு யாருக்குமே பொறுப்பேற்கவில்லையே.
மத தீவிரவாதம் மன்னிக்கப்பட முடியாததாக தோன்றுவதை நான் உணர்கிறேன் என்று தொடர்ந்தார் அந்த கன்னியாஸ்திரி. ஆனாலும் கூட நமக்கே உண்டான இறை நம்பிக்கை ஆண்டவரின் பெயரால் பல நூற்றாண்டு காலமாக நியாய விசாரணை நடத்தியிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டால் உனக்கு உதவியாக இருக்கலாம். நாம் நம்முடைய மத நம்பிக்கைகளின் பெயரால் அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டிருக்கிறோம். இதற்காக நாம் இந்த உலகத்திடமும் நம்மிடமிருந்தும் கூட மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக ஆகியுள்ளோம். காலம் நம்மை ஆற்றுப்படுத்தியிருக்கிறது. பிறகு அவர் பைபிளில் இருந்து படித்து காட்டினார். தீயவனை தடுக்காதே. உன் கன்னத்தில் ஒருவர் அறைந்தால் அவருக்கு உன்னுடைய மறு கன்னத்தை காட்டு. உன் விரோதிகளையும் நேசி. உன்னை வெறுப்பவர்களுக்கு நன்மையே செய். உன்னை சபிப்பவர்களை ஆசிர்வதி. உன்னை தவறாக நடத்துபவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய். அன்றிரவு தனிமையிலையும் வழியிலையும் எவிலா கண்ணாடியையே வெறித்து பார்த்திருந்தார். அவரை திரும்ப பார்த்த அந்த மனிதன் ஒரு அந்நியன். அந்த கன்னியாஸ்திரியின் வார்த்தைகளால் அவருடைய வலியை தணிக்க எதுவும் செய்ய இயலவில்லை. மன்னிப்பதா? என் மறு கன்னத்தை காட்டியா? விமோசனமே இல்லாத தீமையை தான் நான் பார்த்து விட்டேனே. பெருக்கெடுத்த குரோதத்தால் எவிலா தன் கையை கண்ணாடியில் குத்தி அவற்றை சிதறடித்தார். தன்னுடைய குளியலறை தரையிலேயே கதறி அழுது சரிந்தார். ஒரு வாழ்நாள் கடற்படை அதிகாரியாக எவிலா எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாடு மிக்க மனிதராகத்தான் இருந்திருக்கிறார். ஒழுக்கம், கௌரவம் மற்றும் கட்டளையிடுவதில் சிறந்தவர். ஆனால் அந்த மனிதன் போய்விட்டான். சில வாரங்களுக்குள்ளாகவே எவிலா ஒரு பரிமூட்டத்திற்குள் விழுந்தார். அளவுக்கு அதிகமான ஆல்கஹாலால் ஆல்கஹால் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொண்டு தன்னை மயக்கத்திற்கு ஆட்படுத்தி கொண்டார். சீக்கிரத்திலேயே ரசாயனங்களின் மறுத்து போக செய்யும் விளைவினுடைய பெரும் ஏக்கமானது விழித்திருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஆக்கிரமித்து அவரை ஒரு தனித்து வாழும் விரோதியாக்கிவிட்டது. சில மாதங்களுக்குள்ளாகவே ஸ்பானிஷ் கடற்படை சத்தமில்லாமல் அவரை ஓய்வு பெற கட்டாயப்படுத்தியது. ஒரு காலத்தின் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் வறண்ட கரையில் மாட்டிக்கொண்டது. தான் மறுபடியும் கப்பலோட்டப் போவதில்லை என்பதை உணர்ந்தார் எவிலா. எனக்கு 58 வயதாகிவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். எனக்கென்று எதுவுமே இல்லை. தன்னுடைய அறையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்தபடியே ஓட்கா அருந்திக் கொண்டும் ஏதேனும் வெளிச்சக்கீற்று தோன்றுகிறதா என்று காத்திருந்தபடியே அவர் நாட்களை செலவிட்டார். விடியலுக்கு முந்தைய இருள் கடுமையாகத்தான் இருக்கும் என்று அவர் தனக்குத்தானே மறுபடி சொல்லிக் கொண்டார். ஆனால் அந்த கடற்படை பழமொழி மறுபடி அது தவறு என்பதை நிரூபித்தது. கடுமையான இருள் விடியலுக்கு முன்பாக இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். விடியல் வரப்போவதே இல்லை. தன்னுடைய 59வது பிறந்த நாளான ஒரு மழைக்கால வியாழக்கிழமை அன்று காலை நேரத்தில் காலியான ஓட்கா பாட்டிலையும் வெளியேறும் எச்சரிக்கையும் முறைத்து பார்த்த எவிலா துணிவை திரட்டி கொண்டு தன்னுடைய உடை அலமாரிக்கு சென்று கடற்படை பிஸ்டலை எடுத்து அதை தோட்டாக்களால் நிரப்பி அதன் குழலை தன்னுடைய நெற்றி பொட்டில் வைத்தார். என்னை மன்னித்திடுங்கள் என்று விசும்பிய அவர் கண்களை மூடிக்கொண்டார். பின்னர் விசையை அழுத்தினார். அந்த வெடிப்பு அவர் நினைத்ததை காட்டிலும் மிக அமைதியாக இருந்தது. துப்பாக்கி சுடுவதற்கு பதிலாக கிளிக் என்ற சத்தம் மட்டுமே கேட்டது. இரக்கமே இல்லாமல் அந்த துப்பாக்கி சுட தவறிவிட்டது. பல வருடங்களாக சுத்தப்படுத்தாமல் இருந்த உடை அலமாரியின் தூசுதான் அட்மிரலின் மலிவான விழாக்கால பிஸ்டலை செயலிழக்க செய்திருந்தது. இந்த எளிய கோழைத்தனமான செயல் கூட எவிலாவின் திறன்களுக்கு அப்பாற்பட்டிருப்பது போல் தெரிந்தது. மூர்க்கமற்று அவர் சுவற்றை நோக்கி துப்பாக்கியை வீசி எறிந்தார். இந்த முறை துப்பாக்கி சத்தம் அந்த அறையை அதிர வைத்தது. ஒரு எரிச்சலான வெப்பம் தன்னுடைய கெண்டைக்கால் வழியாக துளைத்து செல்வதை எவிலா உணர்ந்தார். அவருடைய குடிமயக்கம் குருடாக்க வைக்கும் வெளிச்சத்தில் அதிகரித்தது. அவர் தன்னுடைய இரத்தம் வடியும் காலை பிடித்தபடியே தரையில் கத்திக்கொண்டு விழுந்தார்.
அச்சம் கொண்ட அயலார்கள் அவர் கதவை இடித்தார்கள். சைரன்கள் அலறின. பின்னர் தே சான் லாசரோ மண்டல சேவையல் மருத்துவமனையில் தான் இருப்பதை உணர்ந்து கொண்ட எவிலா தான் காலில் சுட்டு கொண்டதற்கு தன்னுடைய தற்கொலை முயற்சியை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலை மீட்பறையில் உடைந்து போய் அவமானப்பட்டவராக படுத்திருக்கையில் அட்மிரல் லூயி எவிலாவை பார்க்க ஒருவர் வந்தார். உன்னுடைய குறி ரொம்ப மோசம் என்று ஸ்பானிஷில் கூறினான் அந்த இளைஞன். உன்னை ஓய்வு பெற கட்டாயப்படுத்தியதில் ஆச்சரியமே இல்லை. எவிலா பதில் சொல்லும் முன்னரே ஜன்னல் கண்ணாடிகளை திறந்து வெளிச்சத்தை உள்ளே விட்டான் அவன். எவிலா தன் கண்களை மறைத்து கொண்டார். அந்த பையன் முறுக்கிய தசை உள்ள இராணுவ தலைமுடி பாணியில் இருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது. என் பெயர் மார்க்கோ என்ற அவனுடைய உச்சரிப்பு அந்துலேசியா தொனியில் இருந்தது. மறுவாழ்வு மையத்தில் நான் உங்களுக்கு பயிற்சியாளர். உங்களுக்கும் எனக்கும் சில பொதுவான அம்சங்கள் இருப்பதால் உங்களை பார்த்து கொள்ளும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். இராணுவமா என்ற எவிலா அவனுடைய துடுக்குத்தனமான நடத்தையை கவனித்தார். இல்லை, அந்த பையன் எவிலாவின் கண்களை நேருக்கு நேர் நோக்கினான். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நானும் அங்குதான் இருந்தேன். அந்த கதிற்றலில், அந்த தீவிரவாத தாக்குதலில். எவிலா நம்ப முடியாமல் உற்று பார்த்தார். நீயும் அங்கேயே இருந்தாயா? அவன் கீழே குனிந்து தன்னுடைய காலின் கால் சராயை இழுத்துவிட்டு செயற்கை கணுக்காலை காட்டினான். நீங்கள் நரகத்தை கடந்து வந்திருப்பீர்கள் என்று தெரிகிறது. ஆனால் நான் தொழில்முறையாக கால்பந்து விளையாடுபவன். அதனால் என்னிடமிருந்து அதிகப்படியான அனுதாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். தங்களுக்கு தாங்களே உதவி கொள்பவர்களுக்குத்தான் கடவுள் உதவி செய்வார் என்று நினைக்கிற மாதிரியான ஆள் நான். என்ன நடக்கிறது என்று எவிலா உணர்ந்து கொள்ளும் முன்னரே மார்க்கோ அவரை ஒரு சக்கர நாற்காலி இழுத்து போட்டு ஒரு சிறிய உடற்பயிற்சி கூடத்திற்கு உருட்டி சென்றான். பின்னர் ஒரு நேர் இணையான பார்கம்பிகளுக்கு நடுவே அவரை எழுந்து நிற்க வைத்தான். இது கொஞ்சம் வலிக்கும் என்றான் அவன். ஆனால் மற்றொரு முனையை எட்டி பிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு முறை செய்யுங்கள், பிறகு காலை சிற்றுண்டிக்கு செல்லலாம். மிகுந்த வலியாக இருந்தாலும் ஒற்றை கால் மட்டுமே இல்ல ஒருவனிடம் புகார் செய்ய எவிலா விரும்பவில்லை. அதனால் தன்னுடைய பெரும்பாலான எடையை தாங்கிக் கொள்ள தன் கைகளை பயன்படுத்திய அவர் அந்த கம்பியின் அடுத்த முனை வரை மெதுவாக நடந்து சென்றார். அருமை என்றான் மார்க்கோ. இப்பொழுது மறுபடியும் செய்யுங்கள். ஆனால் நீ சொன்னது? ஆமாம், பொய் சொன்னேன். மறுபடியும் செய்யுங்கள். எவிலா அவனை அதிர்ந்து போய் பார்த்தார். அந்த அட்மிரல் தனக்கான உத்தரவுகளை கேட்டு பல வருடங்கள் ஆகின்றன. விசித்திரமான வகையில் அது ஏனோ தன்னை புத்துணர்ச்சி ஊட்டுவதாக அவர் உணர்ந்தார். அது அவரை இளமையாக்கியது. அது பல வருடங்களுக்கு முன்னர் வேலைக்கு சேரும்போது இருப்பதைப் போல இருந்தது. எவிலா பின்னால் திரும்பி அடுத்த முனைக்கு நடந்தார். சரி, சொல்லுங்கள் என்றான் மார்க்கோ. நீங்கள் இன்னமும் செவைல் கதீட்ரல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு செல்கிறீர்களா? இல்லை. பயமா? எவிலா தலையை குலுக்கினார். கோபம். மார்க்கோ சிரித்தான். நானே சொல்கிறேன். கன்னியாஸ்திரிகள் அந்த தாக்குதல் நடத்தியவர்களை மன்னித்து விடும்படி சொல்லியிருப்பார்களே. கம்பியில் சற்று அப்படியே நின்ற எவிலா, ஆமாம், என்னிடமும் சொன்னார்கள். நானும் முயற்சித்தேன். அதற்கு சாத்தியமே இல்லை. கன்னியாஸ்திரிகள் எனக்கு பயங்கரமான அறிவுரையைத்தான் வழங்கினார்கள். அவன் சிரித்தான். அந்த இளைஞனுடைய ஜீசஸ் சட்டையை பார்த்தார் எவிலா. ஆனால் உன்னை பார்த்தால் இன்னமும்... ஓ ஆமாம், நான் நிச்சயமாக இன்னமும் கிறிஸ்தவன்தான். முன் எப்போதையும் விட பக்தி மிகுந்தவன். என்னுடைய செயல் திட்டத்தை கண்டுபிடிக்க எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. அது ஆண்டவருடைய எதிரிகளால் பழிவாங்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது. மகத்துவமான கொள்கை என்று பொறாமையுடன் கூறிய எவிலா தன்னுடைய குடும்பமும் கடற்படையும் இல்லாமல் தன் வாழ்க்கை நோக்கமற்று போய்விட்டதை உணர்ந்தார். ஒரு மகா பெரியவர் என்னை கடவுளிடம் திரும்பிச் செல்ல உதவினார் என்று மார்க்கோ தொடர்ந்தான். அவர்தான் போப். நான் அவரை தனிப்பட்ட முறையில் பல தடவை சந்தித்திருக்கிறேன். மன்னிக்க வேண்டும், போப்பையா? ஆமாம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரையா? ஆமாம்.
நீங்கள் விரும்பினால் அவரை சந்திப்பதற்கு என்னால் ஏற்பாடு செய்ய முடியும். அந்த பையனை மறைக்கழன்றவன் என்பதைப் போல் பார்த்தார் எவிலா. போப்பை சந்திக்க உன்னால் ஏற்பாடு செய்ய முடியுமா? மார்க்கோ புண்பட்டவனைப் போல் காணப்பட்டான். நீங்கள் ஒரு கடற்படை அதிகாரி என்பதையும் செவாய்லை சேர்ந்த ஒரு முடமான உடற்பயிற்சியாளரால் கிறிஸ்துவின் பிரதிநிதியை அணுக முடியும் என்பதை கற்பனை செய்ய முடியாது என்பதையும் நான் உணர்கிறேன். ஆனாலும் நான் சொல்வது உண்மை. நீங்கள் விரும்பினால் அவரை சந்திக்க ஏற்பாடு செய்ய முடியும். நீங்கள் திரும்பி வருவதற்கான வழியை கண்டுபிடிக்க எனக்கு அவர் உதவியதை போன்று உங்களுக்கும் உதவியாக இருக்கலாம். அந்த இணை கம்பிகளில் சாய்ந்து நின்ற எவிலாவால் அதற்கு எப்படி பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவர் அப்போதிருந்த போப்பை ஆராதித்தார். பாரம்பரியத்தையும் பழமைவாதத்தையும் கடுமையாக போதித்த ஒரு உறுதியான பழமைவாத தலைவர் அவர். துரதிர்ஷ்டவசமாக நவீனமாகி வரும் உலகின் எல்லா பக்கங்களில் இருந்தும் அவர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருந்தார். அதிகரித்து வரும் தாராளவாத நெருக்கடியால் அவர் சீக்கிரத்திலேயே பதவி விலக வேண்டியிருக்கும் என வதந்திகள் பரவியிருந்தன. நான் அவரை சந்தித்தால் கௌரவம் அடைவேன்தான். ஆனால் நல்லது என்று குறுக்கிட்டான் மார்க்கோ. அதற்கு நான் நாளைக்கே ஏற்பாடு செய்கிறேன். அடுத்த நாளே ஒரு பாதுகாப்பான கருவறைக்குள்ளே தான் அமர்ந்திருப்போம் என்பதையும் அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த உற்சாகம் அளிக்கும் மதன்சார் பாடத்தை அவருக்கு கற்றுத்தரப்போகின்ற ஒரு அதிகாரமிக்க தலைவரை நேருக்கு நேர் சந்திப்போம் என்றும் எவிலா கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. விமோசனத்திற்கான வழிகள் பல இருக்கின்றன. மன்னிப்பது மட்டுமே ஒரே வழி அல்ல. அத்தியாயம் 36 முடிந்தது. ஆர்ஜென்